ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து வாங்குற பட்டு புடவை இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சாரீலாம் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து பொதுவா வந்து நம்ம வந்து குஞ்சம் பிடிக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியே குடுப்போம். அப்படி இல்லைன்னா வந்து மடிச்சு தைச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணாம, நாமளே வந்து நம்ம கையாலேயே குஞ்சம் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே, நீங்க வந்து போட போட உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துரும். நீங்க வந்து இது ஒரு பிசினஸா கூட பண்ணிக்கலாம். எப்படி பண்றது அப்படின்னு காட்டுறது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பல்லு இருக்கிற இடத்துல இந்த கேப் விட்டுட்டு ஒரு 2 இன்ச்சு பட்டைக்கு வந்து அவங்க வந்து இடம் விட்டுருப்பாங்க. அதுல வந்து அந்த நூலெல்லாம் நம்ம வந்து எடுத்துறணும். எடுத்துட்டு வெறும் அந்த நேர் லைன்ல இருக்கிற நூல் மட்டும் தான் இருக்கணும். குறுக்கால இருக்கிற அந்த எல்லா நூலையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிறணும். அது வந்து எடுத்ததுமே வந்து நீங்க கட் பண்ணிலாம் எடுக்க முடியாது. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பின் வச்சுட்டு, குண்டூசி இல்லாத ஏதாவது சேஃப்டி பின் வச்சுட்டு இந்த மாதிரி பிரிச்சு விடுங்க. பிரிச்சு விட்டுட்டு அப்படியே புடிச்சு இழுத்தீங்கன்னா, அது நிதானமா வந்துரும். அது கொஞ்சம் நிதானமா தான் எடுக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா வந்து வந்துரும். அப்புறம் அது கட்டான இடத்துல இருந்து மறுபடியும் வந்து அதே மாதிரி அந்த பின்னல வந்து குத்தி குத்தி இழுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டா இந்த பாருங்க இது மிச்ச நூலு. இது தேவையில்ல. அதுலேருந்து எடுத்த நூலு. இப்ப அந்த எடுத்துட்ட இடத்துல வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் பிடிக்க முடியாது. கொஞ்சம் பிசுறு பிசுறா இருக்கும். நீட்டா இருந்தா தான் நம்ம வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்துக்கோங்க. தலவார சீப் இருக்கு இல்லையா? அந்த சீப்ல வந்து இந்த மாதிரி வாரிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏதாவது பிசுறு இருந்தாலும் கிளியரா வந்துரும். பார்க்கறதுக்கு நீட்டா இருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த எடுக்கிறப்போ நம்ம கொஞ்சம் பிடிப்போம் இல்லையா? அப்போ வந்து ஈஸியா இருக்கும். அந்த பிசுறு எடுத்து போட்டு, இப்போ ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல சும்மா கைக்கு தொட்டுக்கு தான். இப்ப குஞ்சம் பிடிக்கிறது வந்து ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும். ரொம்ப அகலமாவும் வேண்டாம். ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்தா போதும். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப இழுக்கிற மாரி இருக்கும். துணி வந்து சுருங்குன மாரி தெரியும். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வந்து துணி அந்த நூல வந்து பிடிச்சிட்டு, கையில தண்ணி தொட்டுட்டு, இந்த மாதிரி முறுக்கி ஒரு முடி போட்டுக்கோங்க. முடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த புடவைக்கு ரொம்ப பக்கமா வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புடவ சுருங்காம இருக்கும். இல்லாட்டி வந்து அந்த எட்ஜ்ல வந்து சுருங்குன மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. மாத்தி, மாத்தி வேற, வேற அளவு எடுத்தீங்கன்னா, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஈக்குவல் அளவுக்கு எடுத்துட்டு, அதே மாதிரி வந்து கையில தண்ணி தொட்டு, ஒரு முறுக்கு முறுக்கி நீங்க வந்து முடி போட்டுட்டு, கொஞ்சம் தூரமா வச்சுட்டு, நல்லா இறுக்கி இழுத்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். எந்த இடத்துல வந்து நம்ம முடி வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு, அப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைட் பண்ண அப்புறம் நீங்க வந்து மறுபடியும் அத வந்து லூஸ் பண்றது கஷ்டம். முடியாது. அதுக்காக தான். கரெக்ட்டா அந்த இடம் வந்ததுமே நல்லா இறுக்கி இழுத்து விட்டுக்கோங்க. இல்லாட்டி அது சில்க் இல்லையா? மறுபடியும் வந்து லூஸ் ஆயிட்டு ஓப்பன் ஆயிடும். அதுக்காக தான். இப்ப இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலயும் வந்து போட்டுக்கலாம். இந்த சருகி இருக்கிற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது மட்டும் வந்து நல்லா இறுக்கி 2 முறை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்ப இதே மாதிரி நம்ம எல்லா டிஸ்டன்ஸ்லயும் வந்து ஃபுல்லா புடிச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி பாருங்க. எல்லாமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல அதே மாதிரி ஃபுல்லா கொஞ்சம் பிடிச்சாச்சு. பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதே வந்து நீங்க மடிச்சு தைச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு ரிச் லுக் இருக்காது. பட்டு புடவைக்கெல்லாம் எப்பவுமே வந்து குஞ்சம் தாங்க ரொம்ப அழகு. அது வந்து நாமளே நம்ம கையால பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். நீங்க இத வந்து கத்துட்டு வந்து சும்மா ஜாலியா வந்து நம்ம டிவி பார்க்குறப்ப, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் பேசிட்டு இருக்கிறப்ப, ஜாலியா வந்து நார்மலா பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து செய்யணும்னு அவசியம் இல்ல. செஞ்சோம்னா நமக்கு ஒரு மன திருப்தி அவ்வளவுதான். இது நாமளே கத்துட்டு பண்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே! இது வந்து நீங்க வந்து இனிமே வந்து நெக்ஸ்ட் எடுக்கிற பட்டு புடவையில வந்து இதே மாதிரி உங்க கையாலேயே வந்து கொஞ்சம் பிடிச்சு பாருங்க. நல்லா வரும். வேணும்னா இத வந்து நீங்க ஒரு பிசினஸா கூட பண்ணிட்டு, சும்மா இருக்கிற நேரத்தில பண்ணிட்டு காசு கூட வந்து சம்பாதிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் யூ.